உடையப்பி புதிய நீர்த்தாங்கி திறப்பு விழாவின் நிகழ்வுகள் வரிசையிலே முதல் விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வு. விருந்தினர்களை மாலை அணிவித்து வரவேற்க இருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் மங்கள விளக்கினை இன்றைய நிகழ்வில் தனது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் மதிப்புக்குரிய திரு மகேந்திர ராஜா அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு அனுமதிக்கின்றோம். தொடர்ந்து எமது கல்லூரியின் தற்போதைய அதிபர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஆரம்ப கல்வியின் பகுதி தலைவர் ஆசிரியர் பத்மநாதன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஓய்வு நிலை விஞ்ஞான பாட ஆசிரியர் மதிப்புக்குரிய லிங்கநாதன் சார் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது அணி சார்பாக வருகை தந்திருக்கும் சிவதர்சினி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஆரம்ப கல்வியின் பகுதி தலைவர் ஜெயவாணி ஆசிரியர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பிக்குமாறு மங்கள விளக்கினை ஏற்றி சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இறைவனுக்கும் உடம்பு
தொடர்ந்து 92 OL 95 AL மாணவர்களின் நிதி பங்களிப்பின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நீர்த்தாங்கி திறப்பு விழாவின் நினைவுகள் திரை நீக்கத்தினை நமது முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் மதிப்புக்குரிய திரு மகேந்திர ராஜா அவர்களை திறநீக்கம் செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து இந்நீர்த்தாக்கியின் அறையினை நாடாளுமன்றத்தை திறந்து வைக்குமாறு ஓய்வு நிலையில் பிரதி அதிபர் பத்மநாதன் சார் அவர்களையும் லிங்கநாதன் சார் அவர்களையும் அதோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
வாங்க வாங்க சார் இங்கே வந்து வாங்க எல்லாரும் முட்டை எடுங்க சிறாக்கலாம் அடுத்த நான் படிக்கிறேன் இல்லை வந்து டைமிங் எல்லாம் தெரியாது தண்ணி அப்படிங்கிற திறந்த தண்ணி இங்க வாங்குற தண்ணி அங்க தண்ணி எப்படி லைன்ல பார்க்க உங்களுக்கு தண்ணியா இன்னொரு பிரச்சனை மூத்த காட்டி இங்க பாருங்க லைவ் போய் கொண்டு மூத்த காட்டு நேரியா பாருங்க
மதிப்புக்குரிய நேர்காணி கையெழுத்து விழாவினுடைய ஆரம்ப நிகழ்ச்சியை தொடர்ந்து தற்பொழுது இந்த அரங்க நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக அரங்க நிகழ்விலே வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. அந்த வரவேற்புரை நிகழ்வுடன் நான் இணைந்திருக்கின்றேன். இன்றைய தினம் அவரது அழைப்பை ஏற்று வருகை வந்து இந்த நீர்த்தாங்கி கையெழுப்பு மையத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கல்லூரியின் ஓய்வு நிலை மதிப்பாளர் திரு ஸ்ரீ மகேந்திரராஜாசர் அவர்களை அன்புடன் வருகிறவர்களை வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய எங்களுடைய கல்லூரியினுடைய பிரதி அதிபர் திருமணம் பத்மநாதன் அவர்களை அன்புடன் வருகிற வரவேற்பதில் நாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய கல்லூரியிலே விஞ்ஞான பாட ஓய்வு நிலை ஆசிரியர் திருமணம் லிங்காந்த் அவர்களையும் எங்களுடைய அணி சார்பாக நாம் வருகிற வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்விலே எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி வளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பான கல்லூரி அதிபர் திருமண நந்தபுத்திரன் டேனன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அணி சார்பாக தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு எங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த வைபவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய அலுவலர்களுடைய பிரதி முதல்வர் உபாதிபர்கள் அன்புக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இன்றைய நிகழ்வினை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய பாடசாலை கல்லூரியினுடைய மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று தொடர்ந்து என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து தலைமுறை ஆற்றுவதற்காக 92 ஓயல் 95 ஏழு அணியினுடைய அணித்தலைவர் திருமாவளவன் பத்மேசன் அவர்களை தலைமுறை ஆற்றுமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வு வருகின்றோம். முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் மகேந்திரராஜா அவர்களை மற்றும் ஓய்வு நிலை பிரதி அதிபர் மதிப்புக்குரிய பத்மநாதன் சார் அவர்களை, எமது விஞ்ஞான பாட ஆசிரியர் லிங்கராஜன் சார் அவர்களை, கல்லூரியின் தற்போதைய அதிபர் தியானங்கள் சார் அவர்களை மற்றும் எமது அண்மையை சேர்ந்த உறுப்பினர்களை, பொதுசக ஆசிரியர்களை மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் என் வாழ்நாளிலே ஒரு பொன்னான நாளாக நான் கருதுகின்றேன். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உயிர் வாழ்வதற்கு நீரும் கல்வியும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இவை இரண்டையும் ஒன்றிணைக்கின்ற உன்னதமான நிகழ்வாக இந்த நீர்த்தாங்கியை திறப்பு விழா என்று இடம்பெற்றிருக்கின்றது. நமக்கு கல்வி புகழ்ச்சி நம்மை நல்வழிப்படுத்துகின்ற பாடசாலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு அடித்தளமாகும். அந்த வகையிலே இந்த கல்லூரியிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எதிர்காலத்திலே கல்வி கற்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் ஒரு சுத்தமான நீரினையும் ஆரோக்கியமான நீரினையும் எந்தவித தடையின்றி வழங்க வேண்டும் என்பதற்காக நமது 92 ஓலைகள் மாணவர்களும் 95 ஈழவர் மாணவர்களும் முழுமையான நிதி பங்களிப்பின் மூலம் இந்நீர்த்தாங்கியானது அமைக்கப்பட்டு என்று திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இதனை நாம் தெரிவு செய்வதற்கான முக்கியமான நோக்கமாக அமைந்தது அதிகளிடம் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நீர்த்தாங்கியின் நிலைகளை பற்றி நமக்கு எடுத்துரைத்த பொழுது
நாம் நமது அறிஞர் அனைவரும் ஒன்று கூடி கலந்துரையாடிய போது இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுப்பது சாலை சிறந்தது என்று கூறுகின்றார்கள். அந்த வகையில் நாம் இதனை தெரிவு செய்கிறோம். அதைவிட அதிகரித்து வருகின்ற மாணவர் தொகைக்கு அவர்கள் இடைவெளி நேரங்களில் எந்தவித இடையூறும் நீரினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒரு ஆரோக்கியமான சுத்தமான நீரினை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த செயல்திட்டத்தை கையெழுத்தோம். ஆரோக்கியமான வாழ்வை ஒரு மனிதனை கூர்மையான அறிவுக்கு எட்டு செல்லும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை என்ற அடிப்படையில் இந்த நீர்த்தாங்கி அமைக்கும் நிகழ்வை நாங்கள் கையெழுத்தோம். நீரின்றி அமையாது உள்ளது என்ற வழிமுறையின் வாக்குக்கு இணங்க எமது அறிவு பசியினை தீர்த்த கல்லூரிக்கு நாம் தாகத்திற்கும் உன்னதமான சேவையில் நம் அணிகள் இணைந்து இதனை உருவாக்கியுள்ளோம். இந்நிகழ்வானது இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கும் எதிர்காலத்திலே தாமும் இவ்வாறான ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினை உருவாக்கும் என்பதை எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த நீர்த்தாங்கியானது மிகவும் செங்கற்களாக அல்லது சீமெந்து கலந்தோ கட்டப்பட்ட ஒன்று அல்ல. நமது அணியினை சேர்ந்த ஒவ்வொருவரினரும் நன்றியும் அன்பும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு நீர்த்தாங்கியாகும். இங்கு சமூகத்தில் நாங்கள் இந்த பாடசாலையில் கல்வி கற்று வெவ்வேறு துறைகளிலே, வெவ்வேறு நாடுகளிலே, வெவ்வேறு ஊர்களிலே எவ்வளவுதான் சாதனை படைத்துக் கொண்டு இருந்தாலும் நாம் கற்ற கல்லூரியின் வரக்கவில்லை என்பதை தருணத்தில் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். படித்து முடித்து வெவ்வேறு துறைகளிலே நாங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் நம் வேர்களை நாம் மறந்துவிடவில்லை என்பதற்கு இந்த நீர்த்தாங்கி ஒரு வரலாற்று சான்றாக அமைந்திருக்கின்றது. அடுத்து இங்கிருக்கின்ற மாணவர்களை நான் பிரியமாக கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலே நீங்களும் கல்வி கற்று இது போன்ற சேவைகளை இந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டும் என்பதுடன் இதனை ஒரு சொத்தாக கருதி மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் நீங்கள் இதனை ஒவ்வொருவரும் பராமரிக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அடுத்து இந்த நீர்த்தாங்கியை அமைப்பதற்கு சகல வழியிலையும் ஒத்துழைப்பு வழங்கிய ஒரு கல்லூரியின் அதிகாரிகளுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் கல்லூரி சமூகத்தினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது அணி உறுப்பினர்கள் இரவு பகலாக இந்த நிகழ்வுக்காக தினமும் கஷ்டப்பட்டு இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். உண்மையிலே எங்களுடைய புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் பெருமளவான நிதி பங்களிப்புடன் இந்த நீர்த்தாங்கி இப்பொழுது புத்தியை பெற்று புதுப்பொலிவுடன் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நிதி பங்களிப்பை அனுப்பினால் உண்மையிலேயே இதை நெறிப்படுத்துவதற்காக எங்களுடைய அணியினுடைய நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த நீர்த்தாங்கியை அமைப்பதற்காக கடும் முயற்சி செய்தார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நிர்வாகத்தினர், எங்களுடைய மதிப்பார்ந்த தலைவர் பத்மநேசன் அவர்கள் உண்மையிலே அனுப்பி கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றால் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த ஆசிரியர் அரோகா அன்னைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தலைமுறை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய பத்மநேசன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து தலைவர் அவருடைய நெறிப்படுத்தலிலே தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். தலைவர்களை தொடர்ந்து இன்றைய நிகழ்வு பிரதமராக கடந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் ஓய்வினை தலைவர் அன்புக்குரிய இந்திரராஜாசன் அவர்களை உரையாற்றமாக அனுப்புகிறார்கள்.
எவ்வளவு பாடசாலையும் அதிபர் அவர்களுக்கும் என்னுடன் பிரதி அதிபராக இருந்த மதிப்புக்குரிய பத்மநாதர் அவர்களுக்கும் நண்பன் எங்கநாதன் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் சகோதரர்கள் அதே நேரத்தில் என்னிடம் படித்து இன்று இந்த பெரிய காரியத்தை செய்திருக்கின்ற 92ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு அணியினர் உண்மையிலே அதே நேரத்திலே இந்த எமது ஒன்றிய பாடசாலையும் எமது பாடசாலையும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த இந்திய நிகழ்வு உண்மையிலே ஒரு விசேடமான நிகழ்வாகத்தான் தெரிகின்றது. உங்களுக்கு அனைவருக்கு தெரியும், அந்த காலத்திலே ஒவ்வொரு வீட்டின் வாசற்படிகளிலும் ஒவ்வொரு பாத்திரங்கள் இருக்கிறது. அந்த பாத்திரத்திலே தண்ணீர் விடப்பட்டிருக்கிறது. அதுபோல பல இடங்களிலே வீடுகளுக்கு அருகாமையிலும் நிலத்தடிக்கு அருகாமையிலும் மாடு குடிப்பதற்கான தொட்டில்கள் இருக்கிறது. இது ஏன் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலே உணவில்லாமல் எவ்வளவு நாடும் வாழலாம், நீரின்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஆக குறைந்தது டாக்டர் சொல்வார்கள், உங்களுடைய நீர் அளவு குறைந்து போகின்றது, உடனடியாக நீங்கள் தீர்க்க அளிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரியொரு விடயத்தை இந்த அணியினர் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நல்ல இந்த மாணவர்கள் உண்மையிலே ஒரு நல்லொரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள். எந்த தானங்கள் எங்கள் பழைய முறைப்படி பல தானங்கள் இருந்தாலும் கூட நீரக்கூட முதல் தானம் நீர். அவர்கள் உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு பலருக்கு தெரியாது, தெரிந்திருக்கலாம். மேல் ஆகாயத்தை திரிந்து பார்த்தால் எந்த நேரத்திலே எது வரும், எந்த வாகனம் எந்த இது வரும் என்று காலகட்டம். அதே நேரத்திலே ஒவ்வொரு நிமிடமும் தங்களுடைய உயிரை கையில பிடித்துக் கொண்டுதான் வாழ்ந்த காலம். ஆனால் அதே மாணவர்கள் இன்று நல்லவர்கள் என்று பெயர் பெற்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இவ்வளவு இதை பார்த்து கூட நேரடியாக சாய்த்தவர்கள் கூட இன்றைய காலகட்டம் எங்கேயோ போய்விட்டனர். ஆனால் உண்மையிலே நான் சொல்லுவேன், இந்த மாணவர்கள் 99% மாணவர்கள் என்னிடம் அடி வேண்டியவர்கள். ஆனால் அத்தனை அடியும் இன்றைக்கு கையடியாக மாறி இருக்கிற காரணம் அவ்வளவு அன்பு. அதை யாரும் மறக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளினுடைய அன்பு நானும் மறக்க மாட்டேன், நீங்களும் மறக்க மாட்டேன். இங்கே வாழ்கின்ற சந்ததியும் மறக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ உண்மையிலே எனக்கு இன்று கூட ஞாபகம் இருக்கிறது. ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை மேலே இருந்து இந்தியன் இது டைவர்ட் பண்ணி வருகிறது. அந்த பிள்ளை ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்து நான் தூக்கினேன். அந்த பிள்ளை இப்பவும் இருக்கு. அந்த பிள்ளையை மாமா என்னை மாமா வந்து பலர் அளித்தார்கள். அப்படின்ற பேருக்கு உங்களோட மாமா போகிறாரு, என்னடா சின்ன பிள்ளை என்ன தூக்கிறார். ஆனால் அது இப்போ மாமாக்குதான் சொல்லுவாங்க. யாருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படித்தான் இருந்தார். உண்மையிலே என்னதான் செய்தாலும் கூட பிள்ளைகள் மறக்கவில்லை. ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைக்க வேண்டும், இது என்னுடைய நான் அதிபராக இருந்தபடியால் நான் படித்த பாடசாலை அல்லது நான் அதிபராக இருந்த பாடசாலை, இது ஆற்ற பாடசாலை. நீங்கள் எங்களோட பாடசாலை, உங்களுக்கு தான் இந்த உண்மை. நான் படிக்கின்ற காலத்திலே அதிபராக இருக்கின்ற காலத்திலே இப்ப நான் படம்பராக்கி போனால் கூட படிக்கலாம் இருப்பாங்க. கூட படிக்கலாம் போட்டு நல்லா வந்து அல்லது சற்று நல்லா வந்து உங்களை படிக்கிறவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்து நீங்கள் சொல்வது எங்கட படிக்கணும், உங்களுக்கு தான் விடுவேன்.
மாணவர்களாக நீங்கள் உண்மையிலே முக்கியமானவர்கள். யாருக்கும் அந்த உரிமை இல்லை. அதிபராக இருப்பவர்கள் நாங்கள் வந்து என்னுடைய கடமை செய்து கொண்டு போவோம், செய்கிறோம். அந்த பாடசாலையை படத்தை எடுத்துவிட்டு போனார்கள் என்று சொன்னால் உண்மையிலே உரிமை உங்களுக்கு தான். எங்களுடைய பாடசாலை என்று சொல்லக்கூடிய உரிமை படித்த மாணவர்களுக்கு தான் உண்டு. அது இப்படி இப்படி சமுதாயம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நண்பர் இங்கே நான் இருக்கிறேன் 92 ஆண்டு இந்த கிட்டடியெல்லாம் இருந்தது வீடு. ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளை சந்திப்போம். அவர் அடியாத ஆட்கள் இல்லை. அப்ப என்ன விஞ்ஞான இருந்தவர் அக்ரிகல்ச்சர் விஞ்ஞானம். ஆனால் இன்றைக்கு வேணும் நீங்கள் அவளை எல்லாம் கூப்பிடுறீங்க. அவர் உங்களுக்கு மனதியோடு இருக்குது. அவரால் அந்த தமிழ் சொன்னாங்க. அவரால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அதை சமுதாயம் மறக்கக்கூடாது. எந்த பிள்ளைகளும் மறக்கக்கூடாது. பிள்ளைகள் சமுதாயத்துக்கு தெரியாது. போலி வாழ்க்கையிலே வருகிறார்கள். உண்மையிலே சாதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடாது. எனது மனைவியார் உலக ரீதியாக உலகத்தை செய்கின்றவர்கள். ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு நேற்று கூட பிரபல பாடசாலையில் ஒரு மாணவர் தாய் டீச்சர் வந்தார். காரணம் முரண்பாடு. பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கு தான் முரண்பாடு. அது கிட்டார்கள் போல் இருந்தது. ஆனால் அதுக்காண்டி அந்த பிள்ளை தண்டிக்கப்படக்கூடாது, தண்டிக்கவும் கூடாது. இன்று இதே பிரச்சனைகள் இடம் மட்டத்துக்கு கூடுதலாக போகுவது காரணம் என்னென்றால் அநேகமாக வருகின்றவர்கள் நாணயங்களை தலையிடக்கூடாது என்றால் உலக ரீதியாக அவர்கள் எழுப்புவார்கள். உங்களுக்கு தெரியாது, இந்த யாழ் மாவட்டத்தில் பிரதிபலிக்கின்ற நிர்வகிக்கின்ற பெரியவர்களுடைய பிள்ளைகள் கூட கூடுதலாக வருகிறார்கள். பெரிய பாடசாலைகள் கீழ் குறைச்சோ சொல்லக்கூடாது. கீழ் குறைச்சோ இல்லை ஸ்கூலோ அந்த அப்படியான பிள்ளைகள் வருகிறார். அந்த காலம் மாறிவிட்டது. இந்த போதை வசதி வந்து இன்றைக்கு பலரை மாற்றிவிட்டது. ஆனால் அன்பும் பலர் உங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்தவர்கள் தான், ஆசிரியர் பற்றினவர்கள் தான். ஆனால் அவர்கள் மாணவர்களுக்கு முன்னாலேயோ அல்ல வீட்டிலே செய்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய மரியாதை இருக்கிறது. இப்படி ஒரு பழக்கம் அங்கே அப்போ இருக்கவில்லை. இன்று கூட இந்த பெரிய வேதனை. எந்த பையனை கேட்டால் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 5-6 டைம் இல்லாமல் இப்போ கூட நான் வீட்டிலேயே ஒரு வடமராட்சியிலேருந்து கோல் பண்ணிட்டு இப்போ வரணும், இப்போ டைம் பண்ணி. அப்போ அப்படியான பிள்ளை என்னென்றால் பிள்ளைகள் தான். என்னென்றால் தன்னுடைய பிள்ளை கோயில் படித்து கொண்டிருக்கிறது, இப்போ படிப்பு குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் தெரியாது. அதை ஆய்வு செய்து பார்த்தால் அந்த பிள்ளை தமிழுடைய கூடின மாணவர்களோடு சேர்ந்து ஒரு கோயில் பாசனம் பிறகு ஒரு பாட்டி வச்சிருக்கு. பாட்டி வைக்கும் பொழுது அவர்கள் கூடுதலாக திறமை பயன்படுத்தக்கூடாது அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கிறார். அப்போ பெற்றாராக நீங்கள் யோசிக்கணும். இதே பிள்ளைகள் யோசிக்கணும். அன்றைக்கு இதே பிள்ளைகள் இருந்தவர்கள் இங்கே இந்த படிக்கிறதுல இருந்தவர்கள் எந்த ஒரு பிள்ளையும் இதைத்தான் நாங்கள் இருக்கிறார்கள் எதிராக 94ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவுடைய மேலேறி விழுந்து வந்து காலை அப்படி செய்கிறார். அப்ப இன்னத்துக்கு நான் சொல்றேன், அந்த குழந்தை ஒரு வாக்கியார் அங்கே படிக்கிறார்கள். யாரும் அப்படி செய்து வந்தவர்களாக இருக்கிறார். விழுந்து உடஞ்சி அடித்து அங்கே ஆனா பட்டம் வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு பட்டம் வச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பட்டம் வச்சிருப்பாங்க. அடுத்து எனக்கு பட்டம் வைக்கவரையே நடித்து சேரும் கையெழுத்து வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டேன். சரி, அப்ப நான் 82ஆம் ஆண்டு இங்கே வந்தபொழுது நானும் கட்டாய மாதம் தான் வந்தபொழுது அப்ப எல்லாரும் போயிட்டார். ஆக்டிவாக பிப்ரவரி மாதம் இருக்கிறதுல அப்போ வந்தபொழுது அப்போ நான் 31 வயது 30 வயது உள்ளதுக்கும் ஈனமானாங்க. அப்போ திருத்தெண்டிட்டு அந்தபடியாக கிரௌண்டுக்கு அங்காலே இடத்துல இருக்கும். வருகலாம் ஏர்போர்ட் அடிவாங்க, எல்லாரும் பேரி அடிக்கிறாங்க. வருகிற ஆண்டோடு இங்கே போய் பேசாமல் அடித்து கொண்டிருப்பாங்க. அப்படி அடிக்கிறான் தான்.
ஒருதனாவது வந்து திருப்பி கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டான். இன்றைக்கும் என்னட்ட படித்த பிள்ளைகளோ காரணம் அவங்களும் படித்தவங்க அது தெரியும். நெருக்கடலுக்காகத்தான் செய்தவர்கள். இன்றைக்கு சமுதாயம் உங்களுக்கு நான் பிள்ளைகளுக்கு தவிதான் சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல வழியில பயன்படுத்த வேண்டும். நல்ல வழியில நீங்கள் கூடுதலாக பிள்ளைகளை பார்க்க வேண்டும். நான் யாரும் கேட்டாலும் முதலாவது கேட்கிறது, எந்த நாட்டுக்கு போனாலும் முதலாவது கேட்கிறது, நீர் எந்த பள்ளிகளில் படிக்கணும், நீர் எந்த ஸ்ரீலங்கா இருந்தார், அடுத்தது அடுத்தது என்ன யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் எந்த யாழ்ப்பாணத்திலே வரும், அது நெல்லி அடிக்கோ அல்லது தெல்லிப்படியோ வெள்ளி தெல்லிப்படையிலே வரும். அப்படித்தான் அடுத்தது விளக்கான படிக்க பள்ளிக்கூடம் நீங்க படிக்க பள்ளிக்கூடம் என்னன்னு சொன்னீங்களா பெருமையா இருக்கும். அப்படி பெருமையை கண்டிக்காத உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. நீங்கள் இன்றைக்கு எங்கிருந்தாலும் அதே போல உதவிகளை அதிபர்கள் கட்டி வைத்தது போல உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். யாரை செய்கிறீர்கள்? உங்களுக்கு தான் செய்யுங்கள். உங்களோட பிள்ளைகளை செய்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி யார்? இந்த ஊர் மக்களுக்கு தான் செய்யுங்கள். நான் உண்மையிலே இந்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் அதிகமாக உணவு படிக்கவில்லை. காரணம் இதெல்லாம் வந்து கூடிய மாறிக்கொண்டு போகிறது நடக்கிறது கஷ்டம். கூடுதலாக அப்படி கூடுதலாக நான் உணவு பெறுகிறேன். இது கட்டாயம் தரவும் வந்து நான் இருந்தால் வந்தேன். நீங்கள் உண்மையிலே எங்களை கூப்பிட்டதற்கு நிறைய கூறிக்கொண்டு அதே நேரத்திலே உங்களை ஒரு தயவாக நான் இருக்கிறேன். தொடர்ந்து இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எளிய மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த உதவிகளை உங்களுடைய பள்ளிகளுக்கு செய்ய வேண்டும். தேவைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்த பிள்ளைகளையும் பெற்ற பிள்ளைகளையும் நல்ல வழியில் உருவாக்க வேண்டும். உண்மையிலே ஒரு பாவங்களுடைய கடமை தன்னுடைய பிள்ளையை நல்ல வழியாக ஏற்படுத்த வேண்டிய கடமை. இன்று வெளிநாடுகளில் இருக்கின்றதெல்லாம் கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. பிள்ளை இந்த நேரம் இப்போ எல்லாம் சாதாரணமாக போங்க இதோட தான் நிற்பார்கள். அது கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். புதிய அது என்னம்மா நான் இந்த காட்டில் இந்த பேசியா 12 முடித்து வரலாற்றுகிறான் மனுஷன் உங்களுக்கு வேண்டாம் என்ன தெரியாது பாருன்னு பேசி நடக்குது. அப்படின்னா ஆனால் அவ்வளவு விஞ்ஞானம் அதோட தீமை கலங்க. ஆகவே நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த பாடசாலையை உங்களுடைய பாடசாலையை காப்பாற்ற வேண்டும். பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த தருணத்தில் அழைத்து ஒரு கௌரவத்திற்கு நன்றியை கூறி சாதரிக்கின்ற தானங்களிலே சிறந்ததானம் நீர்தானம் என்றும் அன்றைய மாணவர்களின் நிலையும் இன்றைய மாணவர்களின் நிலையை பற்றி சிறப்பாக உரையாற்றி சென்ற முன்னாள் ஓய்வு நிலை அதிபர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஓய்வு நிலை ஆசிரியர் விஞ்ஞான பாடம் திரு லிங்கநாதன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைத்திருக்கிறேன். அதிபர் அவர்களுக்கும் நண்பர் மகேந்திரராஜ் அவர்களுக்கும் பத்மநாபர் அவர்களுக்கும் 92ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். முக்கியமாக இப்போ பாரதாய கல்வி மாணவர்களுக்கு சொல்வதை ஆசிரியர் உங்களுக்கு கோபத்தில் கணிப்பதில்லை, உங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து ஆசிரியர்களுக்கு கண்டித்தால் வீட்டை சொல்லவும் வேண்டாம், அதுக்குரிய ஆக்சன் ஏற்கவும் வேண்டாம். இந்த ஆசிரியர்கள் அடிப்பது உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக என்னோட பட்சமான யாருக்கு தான் சொல்லணும் சரிக்க வாங்காத அடிக்கிட்டேன். நம்ம இந்த கோபத்தில் கணிக்க முடியாது. அடித்தாலும் கூட நம்மகிட்ட பொருட்களை போக்குவரத்து வாங்கலாம். இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க அடிப்பதாக நாங்கள் இருக்கிறோம் நான் சொல்லிடுறோம். ஆகவே மாணவர்கள் இப்போ மாணவர்களுக்கு சொல்வார்கள், திருப்பத்துக்கு ஆசிரியர்களோட கோபத்தில் அடிப்பதில்லை.
உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஆசிரியர் சந்திக்கிறார்கள். அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். முக்கியமாக 92ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த நல்ல காட்சியில் இருக்கிறாங்க. ஒரு நீட்டாக அமைத்து ஒரு நல்ல பிரிவில் வழங்குவதற்கு இதே போல நீங்கள் இந்த பாடசாலைக்கு படித்து கல்வி எடுத்து நல்ல நிலைக்கு வந்து இந்த பாடசாலைக்கு உங்களுடைய பாடலை நினைத்து மேலும் உதவி செய்து படிக்கும் சார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இரவு அறிஞர்களுக்கு நான் மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு எனக்கு அடுத்து இதற்கு கட்டாயம் வாங்குவது நான் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா அதனால அதனுடைய நிகழ்ச்சி வந்து நான் கலந்து கொள்ள இருந்தால் நான் கண்டத்தில் இருக்கிறேன். அந்த இடத்துக்கு டிக்கெட் எடுத்து வெளியில் இருக்கேன். இந்த முறை கண்டத்தில் இருக்கிறேன். இதில் வந்து சார் அர்த்தம் ரசிக புறக்கட்டாயம் பாருங்கள். நான் சொல்றேன் என்றால் ஏலம் என்றால் வேலை பார்க்கிறேன் இல்லை என்றால் கூட்டறிஞர் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு சந்தர்ப்பத்தை நன்றி நல்ல 92ஆம் ஆண்டு மாணவர்கள் நன்றி தெரிவித்து என்னை இந்த நிகழ்ச்சி அழைத்து ஒரு விளையாட்டுக்கு நன்றி தெரிவித்து இங்கிலாந்திலிருந்து வருகிறது. நமது அழைப்பை ஏற்று இரவு 9 மணிக்கு தான் நாங்கள் அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோம். எந்தவித மறுப்பும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக தான் வருவதாக கூறி இந்நிகழ்வுக்கு வந்தமை ஏற்று நாம் நமது அணி சார்பாக மனமாற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமது ஓய்வு நிலை பிரதி அதிபர் மதிப்புக்குரிய பத்மநாதன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறோம். மாணவர் செல்வங்களே, பிள்ளைகளே மற்றும் கல்லூரி ஆசிரியர்களே, மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கங்கள். இன்று இந்த நீட்டாண்டு விழாவை திறந்து வைக்க வைத்து நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது நம்மிடம் சென்ற மாணவர்கள் பெரிய ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் மேன்மேலும் எதுவும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த ஒரு பெரிய கையெழுத்தை செய்து முடித்தமைக்கு அனைவருக்கும், இந்த அணியில் சேர்ந்த அனைவருக்கும் எனும் தன்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த எல்லோரும் மாணவர் செல்வங்கள், இந்த அணியில் சேர்ந்தவர்கள், கல்லூரியிலே கல்வியற்ற மாணவர்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். தனது இயலாமையை கூட பொருட்படுத்தாமல் இந்த பாடசாலையை மீது கொண்ட பற்றும், மாணவர்கள் மீது கொண்ட பற்றும் காரணமாக இந்த வருடத்திலிருந்து உரையாற்றிய வந்து ஓய்வு நிலை பிரதி அதிபர் திரு பத்மநாதன் சார் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மாணவர்கள் சார்பிலே சரப்பிரியன் அவர்களை ஏற்றாங்கி தொடர்பாக உரையாற்றுமாறு அவர்களோடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் முதலில் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நமது பாடசாலைக்கு கிடைத்த ஒரு பொன்னாளர்களால் நான் கூறுவேன். இந்த நாளில் நல்ல நரசிங்க வைரவ பெருமானுக்கு முதலில் நன்றியை கூறுகிறேன். ஏனெனில் இந்த நாளில் 10,000 லிட்டர் கொண்ட ஒரு நீர்த்தாங்கி ஒன்றை அமைத்து தந்த 92 OL 95 AL பழைய மாணவர்களிலே இவர்கள் அருணோதயர்கள். இவர்களுக்கு நமது பாடசாலை சமூகம் கனமாக கம்பிய தூக்கத்துடன் காணப்படுகிற நீட்டாங்கியானது உங்கள் பாடசாலையில் கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே கூறுது.
ஏனெனில் நமது பாடசாலையில் ஆரம்பத்தில் சிறிய நீர்த்தாங்கியே காணப்பட்டன. இதனால் நாங்கள் இடைவெளியின் போது நீர் கட்டுப்பாடு ஏற்பட்டது. இது எங்களுக்கு ஒரு இடர்பாடாக உள்ளது. ஆனால் இந்த இடர்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த அர்னோயர்களின் பங்களிப்பால் உருவான இந்த நீர்த்தாங்கியை நான் கூறுவேன். ஏனெனில் இவர்களின் தாங்கள் பாடசாலையில் கல்வி கற்க முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் நாம் கல்வி கற்ற பாடசாலைக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நினைப்பேதான் இந்த நீர்த்தாங்கி ஒரு கம்பீர தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இந்த அணியின் தலைவர் கூறியிருந்தால் இந்த நீர்த்தாங்கி செங்கல்லாலையும் சீமெந்தாலையும் அமைக்கப்படவில்லை. தங்களுடைய அன்பும் இந்த பாடசாலைக்கு இடையிலான ஈடுபாடுமே காரணம் என்று கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த நீர்த்தாங்கி அமைப்பதற்கு உதவிய அனைவருக்கும் கல்லூரியின் சமூகம் சார்பில் கனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்பீரமான தோற்றத்தினை காட்சியளிக்கின்ற இந்த நீர்த்தாங்கியின் மூலம் தாம் அடைய இருக்கும் பயனை பற்றி கூறி சென்ற மாணவர் சரஸ்வதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவரது கல்லூரியின் தற்போதைய அதிபர் மதிப்புக்குரிய திரு ஞானதேசன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல நரசிங்க உத்தரவாதி தலைவருடைய கலாச்சாரம் எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும் பணிந்து வழங்கிக் கொண்டு புதிய நீர்த்தாங்கி திறப்பு விழா நிகழ்விற்கு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய உயர்நிலை அதிபர் மகேந்திர ராஜா சார் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஓய்வு நிலை பிரதி அதிபர் பத்மநாதன் சார் அவர்களே, ஓய்வு நிலை ஆசிரியர் முன்னாள் கல்லூரிய புகழ்பூத்த விஞ்ஞான ஆசிரியர் என்று சொல்லப்படுகின்ற லிங்கநாதன் சார் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மட்டுமன்றி இந்த 100 பேருக்கு மேற்பட்ட நபர்களை இணைத்து ஒரு பலம் வாய்ந்த அணியாக இந்த அணி செயற்படுவதற்கு முன்னுதாரணமாக திகழ்கின்ற எங்களுடைய ஆழ்வர்களுடைய புகழ்மூத்த ஆசான் பத்மநேசன் அவர்களே, நமது பாடசாலையினுடைய உதவி அதிபர்களே, அன்பான ஆசிரியர்களே, இந்த கைங்கரியத்தை சட்டமில்லாமல் செய்து அமர்ந்திருக்கக்கூடிய 92 ஓலவர் 95 ஏழவர் அன்பு சகோதரர்களே, குறிப்பாக அருணோதயங்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று என்னுடைய கல்லூரி வரலாற்றிலே ஒரு பொன்னான நன்னாள், மறக்க முடியாத ஒரு நன்னாள். காரணம், ஒரு கம்பீரமாக எழுந்து நிற்கின்ற ஒரு சின்னம் ஒன்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு இனிய பொழுதோய் இப்பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இது உருவாவதற்கு தோன்பாத்துணையாக இருந்த இறைவனை முதற்கண் நான் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். இதனால் இதன் முடிக்கு வந்தாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்ற வள்ளுவன் சொல்லுவார். மேன் பவர் மேனேஜ்மெண்ட், மனித ஆற்றலை பயன்படுத்துவது என்பது ஒரு கலை. அந்த கலையை செம்மையாக வழிநடத்துவதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கின்ற நரசிங்க வைரவ பெருமான் இந்த அணியினரை என்னை சந்திக்க செய்து என்னுடைய பதவியேற்று 1 வருடமும் கிட்டத்தட்ட 4 மாதங்களும் ஆகியிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு சொல்வார்கள், சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது. இவ்வாறான முயற்சியை பெரும் தொகை பணத்திலே எடுக்கின்றார். எங்கே இது நிறைவேறும்? முடியுமா? பலர் சேர்ந்து புற்றெடுக்கின்ற பொழுது, பலரை சேர்ந்து புற்றெடுக்கின்ற பொழுது அது கைகூடாமல் விட்டுவிடும் என்று பல அச்சுறுத்தல்கள் என்னை நோக்கி வீசப்பட்ட போது இந்த அணியினுடைய தலைவரும் அவர் சார்ந்த பொருளாளரும் அவர்களோடு இணைந்த அத்தனை பேரும் எனக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பார்கள் என்பதை
அவர்களுடைய தொலைபேசி வாயில் அல்லது சூம் மீட்டிங் அத்தனை சந்தர்ப்பங்களிலும் நான் எனக்குள்ளே அவர்களை நிலை போட்டுக் கொள்வேன். அவர்கள் இந்த எடுத்த பணியை எடுத்த கர்மத்தை வாழ்வுடன் செய்வார்கள். இந்த வழிபடைத்தவர்கள் அருணோதயங்கள் என்பதனை உணர்த்தி இருக்கின்றார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது இந்த அணி மட்டுமல்ல, இதற்கு முதலே ஒரு அணி நீர்த்தாங்கி விநியோகத்தை செய்து வந்திருந்தார்கள். அவர்கள் செய்ததிலும் பல மடங்கு உன்னதமான பணியை இவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கின்றார்கள். காரணம், நான் பல தேவைகளை பட்டியலிட்டு கொடுத்த பொழுது இது பெருந்தொகை நிதியாக அமைந்திருக்கின்ற பொழுதும் அவர்கள் மனம் போடாமல் இந்த பணியை தான் தாங்கள் செய்ய போகின்ற ஒரு பேரவாக கொண்டு இந்த கைங்கரியத்தை செய்து முடிப்பதற்கு முதலே தேர்ந்தெடுத்தவைக்கு அந்த அணியினருக்கு முதற்கண் என்னுடைய கல்லூரி சார்பிலும் பழைய மாணவர்கள் சார்பிலும் என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பிலும் நான் முதற்கண் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய நீர் விநியோகம் உண்மையிலே சீராக அமைந்தால்தான் என்னுடைய குடிநீர் வசதி மட்டுமல்ல, கழிப்பறை வசதிகள் செம்மையாக அது தொழிற்படுவதற்கு, பாடசாலை பசுமையாக இருப்பதற்கு முதல்ல ஒரு அழகான நீர்த்தாங்கி அமைந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவாவாக இருந்தது. நான் வந்த பொழுது அப்பொழுது அங்கே எனக்கு அருகிலே இருக்கிற மோசூருக்கு தண்ணி அடிக்கடி வராது. வந்தாலும் வீண்மரியமாகிக் கொண்டிருக்கும். பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய பழையமானவர்கள் அவருடைய பேரனை சொல்லுவார், உங்களுடைய வாய்ப்பிலே என்னுடைய கமுகு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நிறைய வையுங்கள் என்று. இப்படியே சொல்லிக் கொண்டிருந்து ஒரு வழியில சொன்னார், என்னுடைய நிலம் ஒரு பாசி பிடித்து விட்டது, நீங்கள் இதுக்கு விரைவிலே தீர்வு காண வேண்டும். அப்பொழுது நான் என்ன செய்யலாம் என்று இருந்த போதுதான் இவர்கள் கரம் கோர்த்தார்கள். அது கைகூடி இருக்கின்றது. அந்த உன்னதமான பணியை நான் என்று நமது பாடசாலை வரலாற்றில் ஒரு பொன்னான நாள் 92-95 அணியினரிருந்து ஒரு பிரமாண்டமான வரலாற்று பணியை சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கின்ற இனிய தருணம். சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இதே கல்லூரி வளாகத்திலே, இதே மைதானத்திலே சில கட்டடங்கள் மறைந்திருக்கலாம். அந்த கட்டடங்களுக்குள்ளே ஓடி விளையாடி இன்று சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய இவர்கள் தங்கள் கல்லூரி அன்னைக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று வேணவாக கொண்டு இந்த மாபெரும் பணியை அவர்கள் ஒரு குழுவாக ஒற்றுமையாக ஒன்றுபட்டு, நாங்கள் எல்லோரும் அருணோதயங்கள் என்கின்ற ஒரு கைக்கினாலே பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த சமூகத்திற்கும் ஏனைய இந்த கல்லூரியினுடைய அணியினருக்கும் ஏனைய பாடசாலைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற ஒரு மாபெரும் வல்லமையை அவர்கள் பெற்றிருப்பதை இந்த கல்லூரி அவர்களுக்கு ஊட்டி இருக்கின்றது என்று நான் எண்ணுகின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கல்லூரியினுடைய வளர்ப்பிலே தான் அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாவதும் அது மண்ணாவதும் திண்ணம் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நல்ல ஒரு ஆசிரியர் குழாம், நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வழிநடாக்கப்பட்ட இந்த அணியினர் நீங்கள் தந்தது வெறும் தண்ணீர் தாங்கி அல்ல,
எத்தனையோ மாணவர்கள் ஆரோக்கியமான எதிர்காலம் கிட்டத்தட்ட 1300 சொச்ச மாணவர்கள் 80 ஆசிரியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் கிட்டத்தட்ட 1400 பேர் ஒரு நாளைக்கு இந்த நீர்த்தாங்கியை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது என்று எண்ணுகின்ற பொழுது நீங்கள் செய்தது உதவி வரைத்தல் உதவி செய்யப்பட்டால் சால்வின் வரைத்து என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த யாபுடன் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்று சொல்லுவான் பாரதி. அந்த வகையிலே நீங்கள் இங்கே கிராமப்புறத்து பாடிக்கூடாது. கிராமத்திலே படிக்கின்றவர்கள் பெரிய வசதிகள் படைத்தவர்கள் அல்ல எங்களுடைய மாணவர்கள். அந்த மாணவர்களுடைய கால சாந்தியை நீரின்றி அமையாத உலகம் தான் வள்ளுவன். நீர் இல்லாமல் பாடசாலை இயங்க முடியாது. கிட்டத்தட்ட 1400 பேரின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய இந்த நீர்த்தாங்கி ஓர் அமுத சுரவியாக திகழப் போகிறது. ஏரி நிறைஞ்சால் குளம் நிறையும் என்பர் ஆண்மோர்கள். பழைய மாணவர்கள் உயர்ந்து நின்று இந்த நீர்த்தாங்கியை நிலைநிறுத்தி கொடுத்ததால் ஒட்டுமொத்த கல்லூரி சமூகமே நிறைவடைந்துள்ளது. தாயை தண்ணீரில் தேடாதே, தண்ணீரை தாயாக மதி. தாயை தண்ணீரில் தேடாதே, தண்ணீரை தாயாக மதி. மாணவர்களின் ஆரோக்கியத்தை போல சுத்தமான குடிநீர் அவசியம். அந்த உன்னத நோக்கோடு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஊருணி நிறைந்தே உலகமாம் பேரறிவாளன் திரு என்கின்றான் வள்ளுவன். ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்படும் பொதுக்குளம் நிறைந்தது போல நல்ல எண்ணம் கொண்ட இந்த அணியினர், குறிப்பாக பழைய மாணவர்கள், அருணோதயங்கள் என்று பெருமை மீது கொள்கின்ற இந்த அணியினர் நிதி பங்களிப்பிலே கிட்டத்தட்ட 1/2 கோடி என்று சொல்லலாம். 48 லட்சத்துக்கு மேலே அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இன்னும் அதனுடைய பாதுகாப்பை வருடந்தோறும் செய்து தருவதற்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே பராமரிப்பு பணியையும் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்த பாடசாலைக்கும் பயன் தருகின்ற ஒரு வரலாற்று பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் சாதாரணமானதல்ல இந்த கொள்ளளவு. இது ஒரு பாடசாலையின் தண்ணீர் பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்க்கும் ஒரு தொலைநோக்கு திட்டம். 1400 பயனாளிகளுக்கும் தூய்மையான நீர் கிடைப்பது போல பாடசாலையினுடைய சுகாதாரம் மற்றும் கழிவகற்ற தொகுதி, பாடசாலையினுடைய பசுமை என்பன நிலைத்து நிற்பதற்கு இது என்றும் இனி வருகின்ற சந்ததிக்கும் பயன்படக்கூடிய, நான் நினைக்கிறேன் ஒரு கட்டடம் சராசரி சரியாக கட்டுகின்ற பொழுது 75 வருடங்கள் அது நின்று நிலைத்து பயன்பெறும். அந்த வகையில் ஒரு பெருமதியான பணியை அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரை வயது 50 ஆண்டு நிறைவை அவர்கள் அகமகிழ்ந்து கொண்டாடுகின்ற வரலாற்றிலே இன்னும் அவர்கள் 100 ஆண்டு வாழ்கின்ற பொழுதும் இது தலையிலிருந்து தலை நீக்கக்கூடிய ஒரு பணியை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளது உணர்கின்ற மகுட வாக்கியம் உணர்த்திய அந்த சிந்தனையை தங்கள் மனங்களிலே கொண்டு ஒரு உன்னதமான பணியை கல்லூரிக்கு கைமாறாக செய்திருக்கின்றார்கள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் தருகின்ற வள்ளுவன் வாக்கிற்கு அமைய இதனை அமைத்து தந்த அத்தனை நல்லுள்ளங்களையும் அணி சார்பாக, கல்லூரி சார்பாக, எங்கள் பழைய மாணவர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக, இப்பொழுது பயின்று கொண்டிருக்கின்ற இனி பயில வருகின்ற மாணவர்கள் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி வரவேற்று நன்றி கூறுவது பேருவகை அடைகின்றேன். இந்த நீர்த்தாங்கி அமைப்பதற்கு என்னுடைய கல்லூரியுடைய புகழ்பூத்த பொறியியலாளர், பழைய மாணவன் பொறியியலாளர் தர்மராஜா தயாபரன் அவர்களுடைய நெறிப்படுத்தலில் எங்களுடைய பாடசாலையினுடைய பழைய மாணவன் மைமுடன், பாடசாலையினுடைய பழைய மாணவன் அல்லாத பொழுதும் எனது உறவினராக இருந்து இந்த தொழில்நுட்ப வசதிகளை அந்த சீனந்தி கலவையாயினும் சரி, அத்திவாரம் எடுக்கின்ற பணியாயினும் சரி, ஒவ்வொரு பணிகளிலும் தொழில்நுட்ப அந்த தன்மைகளை உறுதிப்படுத்தி நமக்கு உழைத்த 2 பேரையும் நான் மறக்க முடியாது. ஒன்று கோபிலன், மற்றது என்னுடைய மைமுடன். அவர்களையும் இந்த இடத்திலே நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். அதற்கு மேலாக ஒரு பணியை தொடக்கி வைத்தவர்களே தான் அது உண்மையிலே வெற்றி இருக்கிறது.
ஒரு சித்திரை புத்தாண்டு தினத்திலே கடந்த வருடம் அந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கின்ற அந்த வீடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல தருணத்திலே இங்கே சரியாக 12 மணிக்கு இந்த வைபவம் அடிக்கல் நாட்டப்பட்டது. எங்களுடைய மகேந்திரராஜா, முன்னைநாள் அதிபர் கேதீஸ்வரன், முன்னைநாள் பிரதி அதிபர் பத்மநாதன், எங்களுடைய குமராவளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்களுடைய பூசை ஆராதனையோடு சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த பெருந்தகையுடைய நல்ல மனம், அவர் வைத்த அடிக்கல், அது இவ்வாறு நிறைவேறி இருக்கின்றது. உங்களுடைய மனத்தோடு அவருடைய மனமும் செம்மையோட நல்ல நோக்கத்தோடு ஆற்றிய பணி என்பதனாலே அது இனிதே நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இந்த பணிக்காக உழைத்தவர்கள் உண்மையிலே என்னுடைய தலைவர் உட்பட வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் வாழ்கின்ற அத்தனை இந்த அருணோதயர்களும் 92, 95 அணியினர் உண்மையிலே எங்களுக்கும் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர்களை கண்ட பொழுது இங்கே இருக்கிற மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஓடோடி சென்ற அந்த ஆசிரியர்களோடு அளவலாகின்ற பொழுது நான் பார்த்து மகிழ்ந்தேன். அவர்கள் 50 வயது, இவர்கள் ஓய்வு நிலை என்றாலும் மறந்திடாமல் ஆசிரியர்களை ஞாபகப்படுத்தி தங்களுடைய அந்த சுவநலங்களுக்கு அப்பால் அவர்களோடு அளவலாகின்ற பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சி. நேற்றைய தினம் மாலையிலே வந்து நின்று இந்த பணிகளை எல்லாம் செய்கின்ற பொழுது நான் தனித்து விடப்பட்டேனோ என்று எண்ணுகின்ற பொழுது இவ்வளவு பலம் மிக்க அணி எனக்கு பின்னாலே நிற்கின்றது என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே அந்த வகையிலே இது ஒரு பலம் மிக்க பயணத்துக்கு எங்களுடைய அணி இருக்கின்றது என்றும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கைங்கரியத்தை செய்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களையும் மீண்டும் வாழ்த்தி உங்களுடைய பணி உண்மையிலே ஒரு உன்னதமான தர்மம் என்பதை உணர்ந்து உங்களுக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல எனக்கு முடியவில்லை என்றாலும் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கடற்பாடு எனக்கு உண்டு. அந்த வகையிலே நான் கேட்டபொழுது இந்த பணியை நிறைவேற்றி தந்திருக்கின்றீர்கள். ஆகவே அத்தனை நல்லுள்ளங்களையும் மீண்டும் வாழ்த்தி உங்கள் 100ஆண்டிலும் மீண்டும் நீங்கள் இந்த கல்லூரியில் சந்திக்க வேண்டும். அதற்கு முதல் நீங்கள் இந்த ஜனநாயகத்தை சந்திக்க போகிறீர்கள் என்றாலும் நீங்கள் 100 வாழ வேண்டும், நல்ல வண்ணம் வாழ வேண்டும், நல்ல பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சுகமாக நலமாக வாழ இறைவன் என்றும் உங்களுக்கு அருள்பாலிப்பார் என்றும் கல்லூரி அன்னை உங்களை எப்பொழுதும் வாழ்த்தி நிற்பார் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனித ஆற்றல்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து செயற்திட்டம் நடைபெற்றது என்பது பற்றியும் இதனால் கல்லூரி அடைந்த பயன்கள் பற்றியும் எமது அணியின் பெருமை பற்றியும் கூறி அமர்ந்திருக்கும் ஒரு கல்லூரியின் அதிபர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது எமது 50வது அகவையில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான நீர்த்தாங்கியை அமைத்து இன்று அதனுடைய நினைவு சின்னத்தினை இப்பொழுது கையளிக்கும் நிகழ்வு கல்லூரியின் அதிபரிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதற்கு இன்றைய விருந்தினர்கள் மற்றும் நமது அணி உறுப்பினர்கள் அனைவரையும் இனி வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். Gracias.
மூணு பேருக்கு வச்சுக்கலாம். மூணு பேருக்கு வச்சுக்கலாம்.
இன்றைய இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வாக நன்றியுரையை வழங்குமாறு அவரது கல்லூரியின் தற்போதைய ஆசிரியர்கள் அனைவரையும் இங்கே புகைப்படம் எடுப்பதற்காக வருகை தருமாறு அன்பு அளிக்கின்றனர். நீங்க மேலான அவை அங்கே கொஞ்சம் அங்கே போட்டீங்க. ஓ என்ன சென்டர் இல்லையா? சரி சரி கொஞ்சம் வாங்கலாம் போகும் அப்படியே சிரிக்கையில் வந்து இதுதான் தெரியும். ஆமாம் தெரியும். போகணும் தெரியுது அப்படி அவன் பச்சைசாரியோட பின்ன கிடைக்கிறார் ஆட்டாங்க இங்கே தொங்க இல்லை கீச்சு ஒரு ஆள் பின்னுக்கு
நீங்கள் இங்கெல்லாம் இங்கே கம்மி கேமராமேன் நடிக்கிறீங்க படம் பார்த்தேன் ஆல்ரெடி படங்கள் நினைக்கிறேன் ஓ ஓ நானும் பட்டேன் நான் உங்களோட அந்த பட்டேன் 12ஆம் பட்டேன் நேரு மாதிரியா நேரம் முடிஞ்சு நான் 2 இருக்கிறாரு அவர்தான் படம் எடுத்தார் அந்தோனி தான் நாங்கள் நடத்தேன் ஒன்றா அந்தோனி அது எப்படாது படம் இங்கே ஆனந்த் தியேட்டரில் பார்த்தேன் நல்ல படம் நல்ல படம் அடுத்த
இருங்க அப்படியே தம்பி வழியா இருங்கடா அவ்வளோ நீட்டாக இருக்கா நீங்கள் இருக்கா அவ்வளோ காலையில் நீங்கள் கொண்டு இப்போ இல்லை வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சரி ஓகே இறுதி நிகழ்வாக நன்றிகளை வழங்குமாறு நமது அணியின் செயலாளர்கள் ஆசிரியமாகிய திரு நாகர்மணி அவர்களை அனுப்புகிறது. பாடசாலை எல்லையில் பாதாளத்தை படித்து இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்வினை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது முன்னைய நாள் ஓய்வு நிலை அதிபர் மதிப்பிற்குரிய குருநாதர் திரு மகேந்திரராஜா அவர்களுக்கும் முன்னைய நாள் பிரதி அதிபர் மதிப்பிற்குரிய திரு பத்மநாதன் சார் அவர்களுக்கும் முன்னைய நாள் விஞ்ஞான பாட ஆசிரியர் திரு லிங்கநாதன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எமது அணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இங்கே வீட்டிலிருக்கின்ற இப்பாடசாலையில் இந்நாள் அதிபர் திருவாளர் தயானந்தன் சார் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த இப்பாடசாலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது அணி சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு தீபாவளி ஆசிரியர் நேற்று நாங்கள் இங்கே வரும்போது எங்களுடன் மாலை மட்டும் நின்று நாங்கள் இறுதியாக கோயிலுக்கு செல்வதாக சொல்லி சென்றார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இப்ப நீர்த்தாங்கியாவது இவ்வளவு தூரம் நிமிந்து நிற்பதற்கு பொறியியல் அதனோடு சேர்ந்த குழுவினருக்கும் நாங்கள் நமது அணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் எங்களுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வெளிநாட்டு நண்பர்கள் இதில் இருந்தால் இன்னும் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். இருந்தாலும் அடுத்த மாதம் எல்லோரும் உங்களுடன் நாங்கள் ஒன்று கூட போகிறோம். அதற்குரிய நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதோடு இங்கே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வீட்டிருக்கின்ற ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள், நம்முடைய நட்புகள் அனைவருக்கும் நன்றி கூறி குறைபடுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ற நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த தருணத்திலே உண்மையிலே என்னுடைய பிரதேச சபை தவிசாளர் அவர்களுக்கும் என்னிடத்திலே நன்றி கூற வேண்டும். ஏனென்றால்
அனுமதி எடுக்கப் போகின்ற பொழுது பிரதேச சபையினுடைய அதாவது சிபார்சும் தேவை என்று எனக்கு நிர்பந்திக்கப்பட்ட பொழுது ஒரு நாளிலே அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அந்த அனுமதி எனக்கு பெற்று தந்தார். அந்த அதையும் இந்த இடத்திலே நான் மறந்துவிட முடியாது. ஒரு நாளில் எடுப்பது என்பது சாதாரண விடயமல்ல. உடனே ஒரு நாளிலே அந்த அனுமதியை தந்து உண்மையிலே உத்தியோகபூர்வமாக அனுமதி பெற்று இந்த நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதில் பேரு வகை கொள்கின்றேன். இப்பொழுது பாடங்கள் இடைவெளியை தொடர்ந்து நடைபெறும். ஆகவே மாணவர்கள் உங்களுடைய அமைதியாக வகுப்புகளுக்கு செல்லுங்கள். இவர்கள் தங்களுடைய புகைப்படங்கள் எடுப்பதற்காக, நினைவுகளை மீட்டு பார்ப்பதற்காக அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியிலே ஒன்றுபடுவதற்கு இப்பொழுது அனுமதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தங்கள் ஆசிரியர்களோடு புகைப்படங்கள் அந்த நீர்த்தாங்கியோடு நின்று ஞாபகங்களை பகிர்வதற்கு பூரண அனுமதி வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட நான் இடைவெளி விட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு, நட்பு, காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்.
எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை.